Hi friends, welcome to Krish Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வாழைப்பூ மடல் வச்சு ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு ஹெல்தியான ரெசிபி. ரொம்ப ரேரா தான் இந்த மாதிரி சட்னிஸ் வந்து செய்வாங்க. சோ இந்த சட்னி எப்படி பண்றதுன்றதை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். At the same time இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் சைடு பை சைடு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இதுக்கு மெயின் இன்கிரிடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பூவோட மடல். இதுக்குள்ளே தான் அந்த வாழைப்பூ வந்து இருக்கும். ஸோ வாழைப்பூவை சுற்றி இந்த மடல் மாதிரி இருக்கும். அதில் வச்சு தான் நம்ம இன்றைக்கி சட்னி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த வாழைப்பூவை எடுத்து நம்ம இந்த மாதிரி சிசர்லேயோ இல்லை கத்திலேயோ ரெண்டாக கீறிட்டு கொஞ்சமாக ஒரு ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு இந்த வெங்காயம் எல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, ஓரளவுக்கு பெரிய சைஸ் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பொடுசாக பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து இதை கொதிக்க வைக்க போகிறோம். அப்போ வந்து ரொம்ப மேஷ் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு பெருசாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, 7லேருந்து 8 வரமிளகாய், ஒரு முழு பூண்டை வந்து உரித்து வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் தான் வந்து இந்த சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு. ஃபஸ்ட்டு இந்த சட்னி பண்ணுறதுக்கு நம்ம வாழைப்பூ வந்து தண்ணி ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சு கொதிக்கிற தண்ணியில் இந்த வாழைப்பூ போட்டு கொஞ்சம் குக் பண்ண வைக்கணும். நம்ம எதுக்காகனா அது வந்து ரொம்ப துவப்பாக இருக்கும், அந்த துவப்பு எடுக்கணும் இல்லையா அந்த இதுலேருந்து. ஸோ அதுக்காக தான் தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வச்சுட்டு அதை வந்து எடுத்துட வேண்டியதான். கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க அதை நல்லா. இப்போ வந்து நம்ம தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம கலரே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா லாவெண்டர் கலரில் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கருப்பு கலரில் ஆகிருக்கும். அதோட துவப்பு எல்லாமே போயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா இன்க்ரீடியன்ட்ஸ், அது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்க போகிறோம். வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன், கடலை எண்ணெய். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்பூன் உளுந்து பருப்பை சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உளுந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஒன்றா எடுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே வந்து இதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி அதோட பச்சை வாசனை எல்லாமே நம்ம வந்து போகிற அளவுக்கு வதக்கணும். அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனால் தான் நமக்கு வந்து சட்னி ரெடி பண்ண முடியும். நம்ம நார்மல் கார சட்னிக்கெல்லாம் எந்த மாதிரி வதக்குவோமோ அதே மாதிரி தான் வதக்கி அரைக்க போகிறோம். ஸோ வாழைப்பூ மடலில் வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை ஒன்றா இப்போ பார்த்துடலாம். கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க வந்து இந்த வாழைப்பூ சட்னி வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வதக்குனது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். வயிறில் புண்ணு, குடல் புண் இருக்கிறவங்க, வாயில் வந்து ஸ்மெல் வரும், அப்படி இருக்கிறவங்க இந்த வாழைப்பூ சட்னியோ இல்லை வாழைப்பூவோ வாழை இலை மடலோ நீங்கள் வந்து அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. சர்க்கரை நோய் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து இதை வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக டெய்லியும் கூட. லேடிஸ்க்கு வந்து அடிக்கடி டயர்டாகுது, ஸ்டொமக் பெயின் அடிக்கடி இருக்குது அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இந்த வாழைப்பூ மடலை வந்து உணவில் சேர்த்துட்டே இருங்க. கர்ப்பப்பையில் வந்து அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும், ஆயிலை வந்து அதிகரிக்கும். குழந்தை இல்லை, பேபி இல்லை அப்படின்றவங்க வந்து இந்த வாழைப்பூ மடலையோ இல்லை வாழைப்பூவையோ அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குழந்தையின்மை அந்த இது போகி உங்களுக்கு சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியில் நார்மலாக தாளிப்பு கொடுத்துட போகிறோம். கடுகு, உளுந்தப்பருப்பு, பெருங்காயம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிட்டா இந்த வாழைப்பூ மடல் சட்னி ரெடி ஆகிடும். நம்ம வாழைப்பூ வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்தனால சட்னி வந்து துவப்பாகவே இருக்காது, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். அது வரைக்கும் பை.